வணக்கம் திரு வேல்முருகன். தற்போது 40 பேருந்துகளுக்கு தமிழகத்தை சார்ந்த 40 பேருந்துகளுக்கு பெங்களூர்ல தீ வைக்கப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். வணக்கம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தற்போது 65க்கு மேற்பட்ட கோடிக்கணக்கான பொருள் மதிப்புள்ள பேருந்துகள், தமிழக பதிவெண் கொண்ட பேருந்துகளை கன்னட வேதி அமைப்புகளும் கன்னட வெறியர்களும் தீயிட்டு கொளுத்தி நாசமாக்கி இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட லாரிகளும் அதிலிருந்த சரக்குகளும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருள்களும் நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக இளைஞர் தாக்கப்பட்டதை ஒட்டியும் அதை தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றம் கூடுதலாக தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்கிற உத்தரவை தாங்கிக் கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல் கன்னட வெறியர்களும் கன்னட அமைப்பினரும் இந்த கொடிய செயலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரத பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு அங்கு அந்த ஆட்சியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அல்லது பிரிவு 356 பயன்படுத்தி டிஸ்மிஸ் செய்துவிட்டு அங்கு ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கன்னடம் வர வேண்டும். அப்போதுதான் அங்கு வாழ்கின்ற 50 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும். அங்கு தமிழர்கள் உயிரோடு வாழ முடியும். கன்னட அமைப்புகளும் வெறியர்களும் திட்டமிட்டு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கிற மாநில அரசுக்கு இது எல்லா விதத்திலும் உடனடியாக இருக்கிறது. கண்ணெதிரே பேருந்துகள் எரிக்கப்படுகின்ற போது அங்கு தீயணைப்பு வண்டி வாகனங்கள் சென்று அணைக்கவில்லை. காவலர்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் ஜனநாயக ரீதியாக கூட எங்களை ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கூட செய்ய தமிழக அரசு அனுமதி மறுக்கிறது. காவல்துறை கடுமையாக நடந்து கொள்கிறது. ஆனால் பக்கத்து மாநிலத்தில் இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அக்கரங்கள் திட்டமிட்டு தமிழர்கள் மீது கட்டுவைக்கப்படுவதை எப்படி மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது? அங்கு இருக்கிற மாநில அரசு அதை அனுமதிக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆக தமிழர்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசு அந்த மாநிலத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இந்திய ராணுவம் உடனடியாக பாதுகாப்பு நிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அங்கு தமிழர்கள் உயிர்களும் உடைமைகளும் காக்கப்படும் என்பதை இதனூடாக தந்தி தொலைக்காட்சியினூடாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு வேல்முருகன், இப்போ இந்த மாதிரி சூழல்ல தமிழக அரசு சார்பா எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களது கருத்துக்களை சொல்லுங்க சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக பாரத பிரதமர் அவர்களை தொடர்பு கொண்டு பேச வேண்டும். உள்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டும். உடனடியாக அங்கு ராணுவத்தை அனுப்புவதற்கான அழுத்தங்களை தர வேண்டும். இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இந்த நீரை, தமிழ்நாட்டுக்குரிய நீரை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு அவருடைய போக்கு மாற்றம் கண்டிருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னடர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிவிட்டு அங்கு தன்னுடைய கட்சிக்காரர்களையும் அங்கு இருக்கிற கன்னட வேதி அமைப்புகளையும் தூண்டிவிட்டு இந்த செயலை திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள், இங்கு எங்கேயாவது ஒரு லட்சக்கணக்கான கன்னடர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். அவருடைய உடைமைக்கோ, அவருடைய பொருளுக்கோ, ஒரு உயிருக்கோ ஒரு சிறு ரத்த காயத்தை கூட இந்த நிமிடம் வரையில் தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி தமிழ் மக்கள் நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இவற்றை எல்லாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற மத்திய அரசு உடனடியாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும். பிரதமரோடு தொலைபேசியிலே பேச வேண்டும். உடனடியாக ராணுவம் கர்நாடக மாநிலத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எல்லை முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான் தமிழர்கள் உயிரை பாதுகாக்கும், தமிழுடைய சொத்துக்களை பாதுகாக்கும். இதை தமிழக முதலமைச்சரும் மத்திய அரசும் செய்ய தவறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். காரணம், இன்றைக்கு கேரள எல்லையிலும் நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் தமிழக மக்களையும் அங்கிருக்கிற கேரள வனத்துறையும் காவல்துறையும் அடித்து ஒதுக்கியிருக்கிறார்கள். எவ்வளவுதான் நாங்கள் அடி வாங்குது? ஒரு பக்கம் கேரளா, ஒரு பக்கம் கர்நாடகா, ஒரு பக்கம் ஆந்திரா, ஒரு பக்கம் இலங்கை என்று சொன்னால் தமிழர்கள் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் சகிப்புத்தன்மையோடு இந்திய தேசத்தின் இறைமையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் அடி வாங்கி பொருள்களையும் சொத்துக்களையும் உடைமைகளையும் இழந்து தவிப்பது என்பதை பிரதமர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய எங்கள் வழிகளை, எங்கள் உணர்வுகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் மாண்புமிகு முதலமைச்சரை எதிர்பார்க்கிறது.